ஆரம்பத்தில் உலகம் படைக்கப்படுவதற்கு முன், மனிதன் பூமியில் உண்டாக்கப்படுவதற்கு முன், மனித கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருந்தது. அதுதான் பரலோகம். மகிமையும் ஒழுங்கும் வெளிச்சமும் நிறைந்ததாய் இருந்தது. தேவன் படைத்த எண்ணற்ற தூதர்களில் ஒருவன். அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன். அவன் பிரகாசமாயிருந்தவன், ஞானம் நிறைந்தவன், அழகில் பரிபூரணமானவன். அவனை விடியற்கால நட்சத்திரம் என்று அழைத்தனர். பின்னர் தலைமுறைகளின் மொழியில் அவன் லூசிபர் என்று அறியப்பட்டான். அவன் பிரகாசிக்கிற ஒருவன். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் காவலன், தலைவன், உயர்ந்த மரியாதை பெற்றவன். எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டபடி அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டவன். தேவனுடைய சந்நிதியில் நடந்தவன். அவனுடைய ஒவ்வொரு பகுதியும் மகிமையை பிரதிபலிப்பதாய் இருந்தது. ஒரு காலத்தில் எல்லாம் பரிபூரணமாக இருந்தது. எதிர்ப்பு இல்ல, பாவம் இல்லை, இருள் இல்லை, ஆராதனை மட்டுமே, கீழ்ப்படிதல் மட்டுமே, வெளிச்சம் மட்டுமே. ஆனால் ஒரு மாற்றம் தொடங்கியது. அவனுக்கு வெளியே அல்ல, அவனுக்குள் அந்த மாற்றம் நடந்தது. அகந்தையான எண்ணம் எழுந்தது. ஒரு ஆசை உருவானது. அவன் தன் அழகை ரசித்தான், அதில் மகிழ்ந்தான். அவன் தன் சக்தியை கண்டான். இன்னும் அதிகமாக தனக்கு சக்தி வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். சேவை செய்வதில் திருப்தி இல்லை. தேவனுக்கு மேலாக உயர விரும்பினான். ஏசாயா புத்தகத்தில் ஒலிக்கும் வார்த்தைகள் போல, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேல் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உயர்ந்தவரை போல இருப்பேன் என்று கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரணமான எண்ணம் அல்ல. இது ஒரு கிளர்ச்சி. உருவாக்கினவருக்கு எதிராக இருதயத்தில் ஒரு பெருமை. அவன் ஒருவன் மட்டுமல்ல, மற்ற தூதர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். பலர் அவன் வழியை தேர்ந்தெடுத்தனர். அப்பொழுது யுத்தம் ஏற்பட்டது. பூமியில் அல்ல, பரலோகத்தில் ஏற்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்துவது போல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. மிகாவேலும் அவன் தூதர்களும் லூசிபரை எதிர்த்து போரிட்டார்கள். அவனும் எதிர்த்து போரிட்டான். ஆனால் அவன் ஜெயிக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் பிரகாசித்தவன் கீழே தள்ளப்பட்டான். மகிமையில் நடந்தவன் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொன்னபடி சாத்தான் மின்னல் போல வானத்திலிருந்து விழுந்ததை நான் கண்டேன். இனி அவன் விடியற்கால நட்சத்திரம் அல்ல, அபிஷேகிக்கப்பட்ட கேருபீனும் அல்ல. அவன் வேறொன்றாக மாறினான். குற்றம் சாட்டுபவனாக, ஏமாற்றுபவனாக, சாத்தானாக மாறினான். பின்னர் ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்து ஆதாம் ஏவாளிடம் பாம்பாக சென்று அவர்களை, அதாவது மனிதர்களை, தேவனிடத்திலிருந்து பிரிக்கும் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகிறான். வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு, பரலோகத்திலிருந்து பூமிக்கு, உன்னத நிலையிலிருந்து தீர்ப்புக்கு, இவ்வாறு மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான். இப்படிதான் பரலோகத்தில் பிரகாசித்தவன் லூசிபர் சாத்தானாக உருவாகினான். அகந்தையே வீழ்ச்சியின் ஆரம்பம். ஒருவர் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளத் தொடங்கும் பொழுது உண்மையையும் நோக்கத்தையும் இழக்கிறார். உயர்ந்த நிலை இருந்தாலும் அகந்தையை கட்டுப்படுத்தாதவரை அது பாதுகாக்க முடியாது. தாழ்மை, கீழ்ப்படிதல் மற்றும் சரியான பாதையில் நிலைத்திருத்தல் தான் ஒருவரை நிலைநிறுத்தும். இந்த கதை வெளிப்புற நிலையை விட உள்ளத்தின் நிலையே முக்கியம் என்பதை கற்பிக்கிறது. சிறிய உள்ள மாற்றமே பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும். தாழ்மையுடன் இருக்கவும், வரம்புகளை அறிந்திருக்கவும், கொடுக்கப்பட்டதை மதிக்கவும் செய்வது வீழ்ச்சியை தவிர்க்க உதவும். Heavenly Tales 3Dக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.